மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்கும்போது 1,00,00,000 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவருடைய நெஞ்ச வெல்கம் டு ஃபேஸ் மாஸ். இந்த டைம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு வழக்கு வந்து இப்போ செங்கோட்டையன் வந்து நீக்கின அப்புறம் குறிப்பிட்டு காமிச்சிட்ருக்காரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சர்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடநாட்டில் இருக்கதாகவும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறது தான் வந்து இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு நடந்ததா இது பொதுவாக ஒரு விஷயமா சொல்லிட்டு வராங்க. அங்கே என்ன டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்ற மாதிரி கேள்வியெல்லாம் இப்போ டிடி தினகரன் கேட்டிருக்காரு. இதுவுமே எடப்பாடி பழனிசாமி சிக்கல் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வராங்க. இதுவுமே எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா மறுத்துட்டு வந்தாலுமே சிக்கல் பார்த்தீங்கன்னா இன்னும் தீர்ந்த மாதிரி இல்லை. எடப்பாடி பழனிசாமி சுற்றிய சர்ச்சை போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை நிறைய முன்னாள் அமைச்சர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சற்று பின்னடைவு இந்த சொத்து குவிப்பு வழக்கில் எஸ்பி வேலுமணி இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ வைத்தியலிங்கமே பார்த்தீங்கன்னா திமுக போகிறாரு, அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணி போகிறான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. ஓபிஎஸ் அணியில் தான் இருப்பேன்ற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி, திமுகவுக்கும் ஒரு அதிர்ச்சி. ஏன்னா திமுகவுக்கு நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அதிமுக சேர்ந்தவங்க போயிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மனோஜ் பாண்டன் போயிருந்த சூழ்நிலை. இப்போ மருது அழகராஜும் போயிட்டாரு. பாமக சேர்ந்த ஜி.கே. மணியும் போகிறதா திமுக இணைய பொறுத்தா வந்து நியூஸ்லாம் பரவிட்டு இருக்க சூழ்நிலை. ஸோ அடுத்து வைத்தியலிங்கம் தான் சொல்லிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை. அவர் ஒரு சில மருத்துவ சிகிச்சையில் இருக்கால. ஸோ அவர் வந்து ஒரு ஓய்வில் இருக்கார். அதனால தான் வந்து ஓபிஎஸ் கூட பார்த்திங்கன்னா பயணிக்க முடியலன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விளக்கத்தை ரீசெண்டாக கொடுத்துருந்தாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி டிடி தினகரன் தயவு நிறைய முன்னாள் அமைச்சர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய வாக்கள் பிரித்தது வந்து டிடி தினகரன் 2021 சட்டமன்ற தேர்தலில் 10,000 40,000 வரைக்கும் அதிகமாக பிரிச்சிருந்தார். இப்போ அன்றைக்கி ஓபிஎஸ் இருந்தார் அதிமுகவில். இன்றைக்கி ஓபிஎஸும் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ டபுளாக பார்த்திங்கன்னா பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா அதிமுக பார்த்திங்கன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய இடத்துக்கு பின்னுக்கு போச்சு, 3 இடத்துக்கு போச்சு. தென் மாவட்டங்கள் நிறைய இடங்களில். அதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் தான். ஓபிஎஸோட வாக்கள், அதாவது அதிமுக வாக்கள் தான் பாஜக விழுந்திருக்கு. ஸோ மதுரையிலலாம் பார்த்திங்கன்னா ராமசீனிவாசன் 2வது இடத்துக்கு வர்றாருன்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் வாக்களித்தாங்கள தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்குறாங்க. நிறைய முன்னாள் அமைச்சர்கள் தென் மாவட்டங்களில் இருக்கவங்களும் ஓபிஎஸோட இணைக்கணும், ஓபிஎஸ் இணைக்கணும்னு ஒரு அழுத்தம் கொடுத்தாலுமே தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பொதுக்குழு கூட்டம் இருக்கதா சொல்கிறாங்க டிசம்பர் மாதம். அதில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்தர்பட்டி அடிப்பாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து ஓபிஎஸ் சசிகலா உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா பாஜக பார்த்திங்கன்னா ஒரு வலிமையான அதிமுக தான் கூட்டணி வைக்கணும் பார்ப்பாங்க. இப்போ 4 எம்எல்ஏக்களை எப்படியாச்சும் வந்து ஒரு 25 எம்எல்ஏக்காச்சும் இந்த வாட்டி 2026 உள்ளே தள்ளிடணும் சட்டமன்றத்தில் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பிஜேபி இருக்குது. அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலை யாரையும் கைவிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இப்போ ஓபிஎஸ் டிடி தினகரனை பாஜக கைவிட்டுட்டாங்கன்னா பாஜக நம்பி யாருமே போக முடியாது. அடுத்த உள்ளவங்கெல்லாம் வந்து ஃப்யூச்சர்லேயும் பார்த்திங்கன்னா பாஜக கைவிட்டுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிடும்ன்ற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. இப்போ திருப்பியும் பார்த்திங்கன்னா நயினா நாகேந்திரன் வந்து வேகமாக செயல்படுறாரா பாஜகலாம் கேட்டிங்கன்னு இல்லை. அண்ணாமலை மாதிரி வேகமாக செயல்படல. அதனால் அண்ணாமலையை பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வரல, இந்த சீனிக்குள்ளே 2026 சட்டமன்ற தேர்தலில் கொண்டு வரலன்னா நோட்டாக்கு கீழே கட்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பழைய நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அது மாதிரி திருப்பியும் அண்ணாமலை லைம் லைட்டு கொண்டு வர போகிறதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.